أكبر الله أكبر. تقبل الله منا ومنكم عيد مبارك علينا وعليكم. تقبل الله منا ومنكم عيد مبارك علينا وعليكم. صمنا أياما أحلى الأيام يا ربي أعدها كل الأعوام. صمنا أياما أحلى الأيام يا ربي أعدها كل الأعوام. يا ربي أعدها كل الأعوام. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லபடியாக ஈத் செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களுமே நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணோம். ஸோ எல்லோரும் கேட்ட ஈத் விலாக் இன்றைக்கி போட்டாச்சு. யூஸ்வலாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எல்லா டேயுமே கிச்சனில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? பெருநாள் மட்டும்தான் என்ன நமக்கு. ஸோ எல்லாமே கிச்சனில் தான் ஸ்டார்ட் ஆகும். இது அரஃபா அன்னைக்கு காலையிலேயே இட்லி மாவு அரைக்கிறதுக்கு அரிசி உளுந்து, அதுக்கப்புறம் உளுந்த வடை பண்ணுறதுக்கு உளுந்தும் ஊற வச்சுருந்தேன். என் ஹஸ்பண்ட் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, எல்லா வருஷமும் மாதிரி இல்லாமல் இந்த வருஷம் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி. அதாவது காயல்பட்டின வழக்கம் வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம், கோழியாப்பம், வட்டலப்பம், கரியானம் இந்த மாதிரி பண்ணுறது. பட் இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன், வேறு மாதிரி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ அரிசிலாம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சுருக்கேன். அன்றைக்கி அரஃபா நோம்பு இருந்தது. ஸோ நோம்புலாம் திறந்துட்டு நைட்டுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். பெருநாள் அன்னைக்கு எது இருக்குதோ இல்லையோ வட்டலப்பம் கண்டிப்பாக இருக்கணும் என்னோடய பையனுக்கு. ஸோ அவனுக்காக மற்றது என்ன பண்ணாலும் ஓகே, நான் வட்டலப்பம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதையுமே பண்ணிட்டேன். அதுவும் அவனுக்கு சுகரில் பண்ணால் தான் பிடிக்கும், கருப்பட்டியில் பண்ணால் பிடிக்காது. இங்கே யூஏயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோகனட் க்ரீம்னு சொல்லிட்டு ஒன்று வரும், ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இதில் வட்டலப்பம் வைக்கிறதுக்கு. பொதுவாக நான் இதில் தான் வட்டலப்பமே வைப்பேன். நம்ம நார்மலாக தேங்காய் பால் திக்காக எடுத்து வைப்போம் இல்லையா, அதை விட இதில் வைக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும், அதை விடவே திக்காக இருக்கும். இதே பிராண்ட்லேயே கோகனட் மில்க்குன்னு சொல்லி ஒன்று வரும், பட் அதில் பண்ணுறதை விட இந்த க்ரீம்னு சொல்லிட்டு வருது இல்லையா, இதில் பண்ணும்போது தான் வட்டலப்பம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு ஈஸ்டர்ன் பிராண்டு, இதே மாதிரி நிறைய பிராண்டில் வரும். ஸோ யூஏயில் இருக்கிறவங்க யாராவது கோகனட் க்ரீம் கிடச்சது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது இந்தியாவில் கிடைக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, கிடைச்சது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு சொல்லுவோம், அவங்களுக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வட்டலப்பம் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து நான் எல்லாமே கரெக்டாக மெஷர் பண்ணி போட்டுருவேன். சரியாக ஒரு கப் வர மாதிரி, ஒரு கப் சுகர், ஒரு கப் முட்டை, ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா அடிச்சுக்கிட்டேன். சிலர் வந்து இதில் வந்து ஏலக்காய் தூள் சேர்ப்பாங்க, எங்களுக்கு வந்து அதெல்லாம் பிடிக்காது. ஏன்னா வட்டலப்பம் அந்த ஃப்ளேவரில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஸோ அதனால் நான் ஏலக்காய்லாம் சேர்க்கலை. அண்ட் வட்டலப்பம் எப்போவுமே இந்த பாத்திரத்துலாம் பார்த்திங்கன்னா வைப்பேன். ஸோ வீடியோக்காக நீட்டாக காட்டணும், நல்ல அழகான பாத்திரம் காட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் என்கிட்ட கிடையாது. ஸோ நான் வீட்டில் நார்மலாக எப்படி பண்ணுவேன்னா அதை தான் உங்கள்கிட்டையுமே காட்டுவேன். ஸோ இந்த பாத்திரத்தில் நார்மலாக வைப்பேன். ஸோ கொஞ்சமாக நெய் மட்டும் தடவிட்டேன். அப்புறம் மேலே நட்ஸ் போடுறதுமே வந்துட்டு என்னோடய பிள்ளைங்களுக்கு பிடிக்காது, அதனால் நான் ப்ளெயினாக தான் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நட்ஸ் கூட போட்டுக்கோங்க, அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு இந்த எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் வச்சிடுறேன். இதில் ப்ரெஷர் குக் அப்படிங்கிற ஒரு மோட் இருக்கும், அது கொடுத்துட்டு 20 மினிட்ஸ் கொடுத்துட்டு வச்சுருவேன். அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே தான் நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணுவேன், கரெக்டாக வந்துட்டு குக் ஆகிருக்கும். ஸோ இதை முதல்ல வச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு போல் தான் நான் வந்து மாவு வந்து அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சிட்ருக்கேன். ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ உளுந்த வடைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்சுருந்தேன். முதல்ல உளுந்த வடைக்கு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதே ஜாரில் வந்துட்டு நம்ம இட்லிக்கு மாவு அரைச்சிடலான்னு சொல்லிட்டு, எனக்கு கல்யாணம் ஆகி நான் எப்போ காயல்பட்டினம் வந்தனோ அதுலேருந்து பெருநாள் எல்லா பெருநாளுக்குமே வந்துட்டு இடியப்பம், வட்டலப்பம், கோழியப்பம், ஜவ்வரிசி வச்சுட்டு ஒரு கஞ்சி மாதிரி ஒன்று பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் காயல்பட்டினத்தோட வழக்கம். ஸோ அதுதான் நான் வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருப்பேன். பட் இது வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்டைல் வந்து எங்கள் அம்மா ஊரில் வந்துட்டு பண்ணுவாங்க. இட்லி, கரியானம், அதுக்கப்புறம் பூரி, வடைலாம் பண்ணுறது. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நமக்கு அம்மா தான் பெருநாள் டைம்லலாம் பண்ணி தருவாங்க, நம்ம ஜஸ்ட்டு சாப்பிடுவோம், அவ்வளோதான் இல்லையா. பட் இந்த தடவை தான் நான் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே பெருநாளைக்கு பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நார்மலாக வீட்டில் பசியாருக்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுவோம், பட் பெருநாள் அன்னைக்கு இது கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. பட் நல்லா இருந்தது டிஃப்ரெண்ட்டாக பண்ணது. உங்களோட ஊரில் வந்துட்டு என்ன வழக்கம், நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுமே என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறேன் எந்தெந்த ஊரில், எனக்கு ஊரை மென்ஷன் பண்ணி பண்ணுங்கள். ஸோ எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், இந்தந்த ஊரில் இதெல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வேலையாக வந்து பார்த்திங்கன்னா கறி வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க, சிக்கன் அதுக்கப்புறம் மட்டன் வந்துட்டு வாங்க சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த ஐட்டம்லாம் பண்ணுறனால நான்
வந்து மதியானம் பிரியாணி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணேன். காயல் பண்ணத்தை பொறுத்த வரைக்கும் பசியாறு தான் ரொம்ப ஹெவியாக இருக்கும். லஞ்சை வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம், இல்லைன்னா பசியாருக்கு ஏதாவது மிஞ்சினதை வச்சு சாப்பிட்டுட்டு நைட்டு கொஞ்சம் வெளியில் போய் சாப்பிட்றது, இல்லைன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்றது அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர பிரியாணி வந்துட்டு நெக்ஸ்ட் டே தான் பண்ணுவோம். சரி, இந்த தடவை நம்ம மதியானம் பிரியாணி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் மட்டனையும் வாங்க விட்டுட்டேன். அண்ட் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து எனக்கு ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. அவங்க பண்ண வட்டலப்பம் அண்ட் அதுக்கப்புறம் பாயசம் வந்துட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக நானுமே இன்றைக்கி சீர்குருமா வைக்கிற பிளானில் தான் இருக்கேன். ஏன்னா நம்ம ஊர் ஸ்டைலில் பண்ணல இல்லையா, ஸோ சீர்குருமா கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்டு, அதுக்கப்புறம் வட்டலப்பம், பாயசம் எல்லாமே கொடுத்து விட்டுட்டாங்க. அண்ட் நைட்டு வந்து கொஞ்சம் லேட்டாக நான் வந்துட்டு குக் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே ஈத் அன்னைக்கு நைட் நாங்கள் தூங்குறது கிடையாது. ஸோ நைட்டு ஃபுல்லாக விடிய வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரெடியாகி தொழுகை போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டு தூங்குறது தான் எங்களோட வழக்கம். ஸோ அதனால் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா கறி ஆக்கிறதுக்காக வெங்காயம்லாம் உரிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ சிக்கன் குழம்பு வந்துட்டு பண்ணுறேன். ஸோ சிக்கன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே கொஞ்சம் ஈக்குவலாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாத்திரத்தில் வந்து நெய், தேங்காய் எண்ணெய் வந்துட்டு சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ரெசிபி வந்து இதில் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லியிருப்பேன், பட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ பட்டை, கிராம்பு, ஏலக்காய்க்கு அப்புறமா கருவேப்பிலையும் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அது வந்து கொஞ்சம் வதங்குற கேப்பில் வந்துட்டு தக்காளி கட் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதையும் கட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் சீர்குருமா பண்ணுறதா சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுக்கான நட்ஸுமே வந்துட்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையுமே கட் பண்ணிகிட்டு இருந்தேன். சீர்குருமா இதுக்கு முன்னாடி நான் பண்ணினது இல்லை, சாப்பிட்ருக்கேன் நினைக்கிறேன். சாப்பிட்ருக்கேன், பட் எனக்கு பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இன்றைக்கி வந்துட்டு பண்ணியாச்சு. ஓகே, இந்த பக்கம் கறிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்துட்டு நல்லா முருகி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிட்டு அதுலேயே தயிரும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அண்ட் இதில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த ஒரு 2 தக்காளி எடுத்து நினைக்கிறேன். ஆமாம், தக்காளி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் 1 ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் கரம் மசாலா அண்ட் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சமாக சேர்த்துருந்தேன். அண்ட் அதிலே கொஞ்சமாக மல்லி புதினா சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு சிக்கனில் வந்துட்டு ஜஸ்ட்டு கொஞ்சமாக சில்லி பவுட்ரு, சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து போட்டிருக்கேன். ஆக்சுவலாக சிக்கன் 65க்கு மசாலா நான் மேரினேட் பண்ணியிருந்தேன். அதில் ஜஸ்ட்டு இதை போட்டு லைட்டாக பெரட்டி எடுத்திருந்தேன், அவ்வளோதான். அண்ட் இதில் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முருங்கைக்காய் சேர்த்துக்க போகிறேன். முருங்கைக்காய் சேர்த்து நம்ம எது பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த ரெசிப்பியில் நம்ம முருங்கைக்காய் போடுறோமோ அதோட டேஸ்ட் வந்துட்டு அப்படியே ட்ரிபிளாக டேஸ்ட்டை வந்துட்டு ஏற்றி கொடுத்துரும். ஸோ இன்றைக்கி நான் கல்யாணம்க்கு வந்துட்டு முருங்கைக்காய் போட்டு தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பண்ணிவிட்டு ஒரு பக்கம் தூக்கி வச்சாச்சு, ஸ்லோவாக அது குக் ஆகிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஷீர்குர்மா பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துட்டு அதிலே நட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இதில் வந்து சாரப்பருப்புன்னு சொல்லிட்டு ஒரு பருப்பு சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான், அது என்கிட்ட இல்லை. ஸோ பாதாம் வந்துட்டு கட் பண்ணி சேர்த்தது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் லைட்டாக ஒரு மிக்சியில் அடிச்சுமே சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அந்த லுக் வந்துட்டு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக, ஃபஸ்ட் டைமாக பண்ணுறேன் இல்லையா, ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ நல்லா வறுத்து அது வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். அண்ட் இந்த ஷீர்குர்மா பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த சேமியா தான் சேர்த்துக்குவாங்க. இது வந்து நல்ல மெல்லிஸாக இருக்கும். இதோட பாக்கெட் கூட நான் வீடியோ எடுத்தேன், கிளிப்பில் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இது சேர்த்துட்டு இதையுமே நெய்யில் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுலேயே வந்துட்டு ஒரு 1 லிட்டர் அளவுக்கு பால் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இது நார்மல் நம்ம பெரிய சேமியாலாம் வரும்ல, அந்த சேமியாவில் பண்ணோம் அப்படின்னா நார்மல் பாயசம் மாதிரி தான் இருக்கும். பட் இந்த சேமியாவில் பண்ணும்போது தான் டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய், அதுக்கப்புறம் முந்திரி வந்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதையுமே குழம்புல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது இன்னும் ஒரு கொதி வந்துருச்சு அப்படின்னா சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அண்ட் இது பக்கம் ஷீர்குர்மா நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வந்தது, இதுக்கு வந்துட்டு கண்டென்ஸ்டு மில்க் வந்துட்டு சேர்ப்பாங்க. ஸோ அது வந்துட்டு நான் வாங்க மறந்துட்டேன். சரி டக்குன்னு ரெடி பண்ணிடலாமேன்னு சொல்லிவிட்டு ஒரு கப் அளவுக்கு மில்க் பவுடர், கொஞ்சமாக சுகர், அதுக்கப்புறம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு பக்கம் அடுப்பில் வச்சுட்டேன். அவ்வளோதான். இது வந்துட்டு கொஞ்சம் குக்காகி வந்துருச்சுன்னா இதுதான் மில்க் மைடு, நம்ம இதே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் பால் வந்து நமக்கு கொதிச்சதுக்கப்புறம் சேமியா வந்து நெய்யில் வறுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கணும். சேமியா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நமக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சுகர் வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அண்ட் இதில் வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு சிலர் சேர்ப்பாங்க, ஒரு சிலர் சேர்க்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவரும் லைட்டான ஒரு எல்லோ கலரில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கலரும் கிடைக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம மில்க் மைட் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு அப்படியே சேர்த்துற வேண்டியதான். ஸோ ப்ராப்பராக பண்ணணுன்றதுக்காக இது வந்து நான் ரெடி பண்ணி சேர்த்தேன். இது சேர்க்காம கூட செய்யலாம், நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கடைசியாக நட்ஸ் வந்துட்டு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கிறேன். அண்ட் நார்மல் பாயசத்தை விட ஷீர்குர்மாவுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா நட்ஸ் வந்துட்டு சேர்க்குற மாதிரி இருக்கும்.
ஸோ அவ்வளோதான், இது வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. அண்ட் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மாதிரி வந்து சேர்த்துக்கிட்டேன். ஏலக்காய் சேர்க்கணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். பட் ஏலக்காய் சேர்க்குறத விட இந்த ரோஸ் வாட்டர் சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்கு. ஸோ அவ்வளோதான், ஷீர் குருமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் நம்ம கரியானம் பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் வட்டலப்பம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அதையுமே வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்துட்டு எடுத்து பார்த்தேன். ஸோ நல்லா ஆற வச்சுட்டு அதையும் பீஸ் போட்டேன். ஏன்னா இப்போவே வந்துட்டு ஃப்ரெண்டுக்கு கொடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனலில் கருப்பட்டி வட்டலப்பம் ரெசிபியுமே நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இதை விட கருப்பட்டி வட்டலப்பமோட டேஸ்ட் வந்துட்டு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதான் ட்ரெடிஷ்னலாக பண்ணுறதுமே கூட. பட் என்னோடய பையனுக்கு சுகரில் வச்சா தான் பிடிக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் எனக்கு வட்டலப்பம்லாம் சரியாக வைக்க தெரியாத டைமில் நான் சுகரில் வச்சு தான் நான் பழகினேன். அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் இருந்து அவனுக்கு கொடுத்து பழகுனாலையோ என்னவோ அவனுக்கு சுகரில் பண்ணுற வட்டலப்பம் தான் பிடிக்குது. வீட்டில் கருப்பட்டி கூட இருந்தது. இப்போ மாமி வரும்போது கொண்டுட்டு வந்திருந்தாங்க இல்லையா, மாமா வாங்கி கொடுத்து விட்டாங்கன்னு சொன்னேன்ல. ஸோ அது கூட இருந்தது, சூப்பரான கருப்பட்டி. அதில் வைக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது. சரி அவனுக்கு பிடிக்காதுன்றதுக்காக சுகரில் வச்சேன். அண்ட் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்து விட்ட பாக்ஸ்லேயே வந்துட்டு ஷீர் குருமா அதுக்கப்புறம் வட்டலப்பம் வச்சு அதுலேயே கொடுத்து விட்டாச்சு. அண்ட் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா சரி ஹென்னா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக சுரஃபாமாக்கு ஹென்னா போடும் போதெல்லாம் எனக்கு வீடியோ எடுக்க முடியல. எடுக்கணும், எல்லாமே ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக, ஒரு 2 பிள்ளைக்கு அம்மாவாக எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்கணும் அப்படின்ற போது நிறைய விஷயங்கள் நம்மளால் ப்ராப்பராக பண்ண முடியலை. அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி இந்த தொப்பி வைப்போம் இல்லையா கையில், அதுலேயே வந்துட்டு கொஞ்சம் ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி கொடுத்து ஜஸ்ட் இந்த மாதிரி தான் வச்சேன். என்னன்னு தெரில, இப்போல்லாம் எல்லா விஷயமே வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் தான் நமக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு பேர் நமக்கு வயசாயிருச்சுன்னு சொல்கிறதா இல்லை நமக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னு சொல்கிறதாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ என்னைய மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய சேஞ்ச் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறதுமே சொல்லிக்கோங்க. நான் மட்டும்தான் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி மனசை தேத்திக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட ஈத் ஹென்னா டிசைன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ வழியாக ஷீர் குருமா, சிக்கன், வட்டலப்பம் எல்லாம் வச்சுட்டு நான் எல்லான்னு உட்காந்து சோஃபாவில் உட்காந்து ஹென்னா வச்சுட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் நான் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்காக லெமன் மின்ட் ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அண்ட் அன்னைக்கு அரஃபா அன்னைக்கு நான் இஃப்தாருக்குமே எதுவுமே ரெடி பண்ணல, எல்லாமே கடையில் தான் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஈதுக்கு வேறு வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 4 மணி காலையில் இருக்கும், அப்போ தான் ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். இங்கே வந்து 3:58க்குலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஜர் பாங் வந்துட்டு சொல்லிடுவாங்க. அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு இங்கே விடிஞ்சிருது. ஸோ நான் வந்து எந்திரிச்சு முதல்ல பூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி வீடெலாம் பெருக்கி விட்டுட்டு அந்த புக்கூர் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியாச்சு. பட் அதெல்லாம் எனக்கு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அண்ட் அப்புறம் ஈதுக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணுவீங்களா, லைட்டிங் போடுவீங்களா அதெல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அதிலலாம் எனக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு தெரிஞ்சு வீடு வந்து சுத்தமாக இருக்கணும், நல்லா மனமாக இருக்கணும், அவ்வளோதான். லைட்டிங் போடணும், டெக்கரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. மேபி எனக்கு ஃப்யூச்சரில் வருமாங்கிறது எனக்கே தெரியலை. ஸோ அந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் வேறு சேனலில் நீங்கள் பார்க்கலாம். என்னோடய சேனலில் நீங்கள் அதை எதிர்பார்க்க முடியாது. ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் இப்படி தான். நீங்களாம் எப்படியோ அப்படி தான். நான் வீடியோக்காக ஒரு விஷயத்தை புதுசாக பண்ணுறது, பெருசாக பண்ணுறது அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா பூரிக்கு வந்துட்டு மாவு ரெடி பண்ணிவிட்டு அதை உருண்டை பிடிச்சி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். அண்ட் மாவுமே வந்துட்டு நைட்டு ஆட்டி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதுவுமே வந்துட்டு நல்லா பொங்கி வந்துருச்சு. இதை பார்க்கும் போது தான் செம்ம ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா பயமாக இருந்துச்சு மாவு பொங்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. பட் இங்கே அடிக்கிற வெயிலுக்கு பொங்கலைன்னா ஆச்சரியம்தான். அண்ட் சுரஃபா மாவை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். சுரஃபாமோட அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ் வந்து நான் இப்போதைக்குள்ளே எடுக்கலை. என் தங்கச்சி சபினா வந்துட்டு கொடுத்து விட்டுருந்தா. லாஸ்ட் இயர் ஈதுக்காக கொடுத்து விட்டுருந்தா. பட் அப்போதைக்கு அவளுக்கு சுரஃபாமாக்கு வந்து ஆகலை, அதாவது பெருசாக இருந்தது. ஸோ அதனால் அப்படியே வச்சுட்டேன். ஸோ இந்த இயர் வந்துட்டு அவளுக்கு அதையே போட்டு விட்டாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு தொழுகை போகிறதுக்காக கிளம்பிட்டோம். இங்கே தொழுகை வந்துட்டு 5:45க்கு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு ஒரு 5 மணிக்கெலாம் இறங்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், 5 மணிக்கெலாம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பக்கத்தில் தான் ஈத்கா இருக்குது. ஸோ அங்கே தான் போயிருந்தோம். வழக்கமாக அங்கே தான் போகிறது. ஸோ இந்த தடவை அங்கேயே போயாச்சு.
ஸோ பக்கத்தில் தான் அப்படின்றனால ஒரு 5 நிமிஷத்துலேயே நாங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டோம். உள்ளே வந்து பார்க்கிங் இருக்குதான்ட்டு செக் பண்ணி பார்த்தோம். பட் கிடைக்கல. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ லாஸ்ட்டு பெருநாளைக்கு, அதாவது நோம்பு பெருநாளைக்கு எங்கே பார்க் பண்ணமோ அதே இடத்துலையே போய் போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் எப்படிங்க நடந்து வந்தாச்சு. அண்ட் எல்லா வருஷமும் மாதிரி இந்த வருஷமும் குர்பானி வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேயே கொடுத்தாச்சு. அண்ட் அதுக்காக தான் மாமியுமே கொஞ்சம் சீக்கிரமாக போனாங்க. ஸோ லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக நான் இங்கே இருக்கேன். 3 பெருநாளைக்கு நான் இங்கே இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து மாமி தான் பார்த்துக்கிறாங்க. وهزم الأحزاب وحده لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين. قال سبحانه يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்தாச்சு. ஆம்பளைங்க ஒரு பக்கம் போயிட்டாங்க. நாங்கள் வந்து லேடிஸ் சைடு வந்துட்டு போயாச்சு. எப்போவுமே வழக்கமாக ஃபஸ்ட்டு சஃபு இல்லை செகண்ட் சஃபுக்குள்ளே எனக்கு லைன் கிடச்சிடணும், அதாவது இடம் கிடச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் போவேன். பட் இந்த தடவை இடம் இருந்துமே நான் வந்து லாஸ்ட்டாக தான் போய் உட்காந்துருந்தேன். இதனாலன்னா ஆக்சுவலாக நான் வந்து தொழுகலை அன்றைக்கி. ஸோ அதனால் பிள்ளை மட்டும்தான் தொழுகணும். நான் வந்து தொழுகிற டைமில் பேக்கில் நிற்கணும் அப்படின்றதுக்காக நான் லாஸ்ட்டாக போய் உட்காந்துட்டேன். லேடிஸ்க்கு தொழுகை இருக்குதோ இல்லையோ பெருநாள் அன்னைக்கு திடலுக்கு போகணும் அப்படிங்கிறது ரசூல்லாவுடைய வாக்கு. இந்த விஷயத்தை நான் வீடியோவில் சொல்கிறேன் அப்படிங்கிறதுல எனக்கு எந்தவித வெக்கமும் இல்லை. ஏன்னா இது லேடிஸோட நேச்சர். ஸோ நான் மட்டும் இல்லை, என்னை மாதிரி நிறைய பேர் அங்கே வந்து வந்திருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக தொழுகையாக ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين. قريش إيلافهم رحلة الشتاء والصيف. سمع الله لمن حمده ربنا ولك الحمد. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. الله أكبر الله أكبر الله أكبر. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக பெருநாள் தொழுகையுமே முடிஞ்சிருச்சு. நம்ம இந்த வருஷம் தொழுகை முடியலை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸை தவிர மற்றபடி அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே சிறப்பாக வந்துட்டு இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளம்புனோம். அண்ட் சுரஃபாமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாக்லேட்ஸ் வந்துட்டு கிடச்சிது. அங்கே கிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நிறைய சாக்லேட்டு பண்டம்லாம் கொடுப்பாங்க. சுரஃபாமா இதுக்காகவே ஒரு பேக்லாம் எடுத்துகிட்டு வருவா. என்னென்னா நிறைய சாக்லேட்ஸ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ ஒரு சுருக்கு பை நிறைய சாக்லேட்ஸ் வந்துட்டு கிடச்சிருந்தது. ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. صفوة الله من عباده المخلصين صلى الله وسلم عليه وعلى آله وصحبه والتابعين. أوصيكم عباد الله ونفسي بتقوى الله لعلكم تتقون. أيها السعداء بالعيد هنيئا لكم، عيدكم المزدهى بالبركات
المزدان بالمنح والأعطيات. نسأل الله تعالى. அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் தொழுகை முடிஞ்சு அங்கே கிளம்பியாச்சு. அண்ட் தொழுகிறதுக்கு முன்னாடியே 2-3 சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் வெளியில் போய் நிற்கும் போதுமே நிறைய பேரை நான் வந்து பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ் உங்களை பார்த்து பேசினதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லோரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் கிளம்பியாச்சு. ஹஸ்பண்டும் பையனும் வந்துட்டு வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் சுரஃபாமா வந்து காரில் வச்சுட்டு அவளுக்கு எவ்வளோ சாக்லேட் கிடச்சிது, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுரேம்கிட்ட வந்துட்டு எல்லாம் காட்டிகிட்டு இருந்தா. அண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டா, சாப்பிட்றதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டா. சரி ஓகே, வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இனிதான் பசியார எல்லாமே பார்க்கணும். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே முடிச்சிருப்பேன். இடியப்பம் சூடு பண்ணுறது, அதுக்கப்புறம் கோழியப்பம் பண்ணுறது, இந்த வேலை மட்டும்தான் இருக்கும். பட் இந்த தடவை தான் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக காலையிலே பண்ணுற ஐட்டம்ஸ். ஏன்னா வடை, இட்லி, பூரி எல்லாமே நம்ம மொதல் நாள் பண்ணி வைக்கவும் முடியாது, இல்லை நைட்டே பண்ணி வைக்கவும் முடியாது. ஸோ காலையில் தான் பண்ணணும். ஸோ வந்த உடனே வந்துட்டு பசிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏன்னா ஹஜ் பெருநாளுக்கு வந்துட்டு நம்ம சாப்பிடாம தான் தொழுக போகணுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ வந்ததுக்கப்புறம் உடனே வந்துட்டு ஷீர்குருமா மட்டும் கொஞ்சம் ஆளுக்கு ஒரு பவுலில் ஊற்றி கொடுத்துட்டேன், சாப்பிட்டுட்டுருங்க, நான் வந்து டக்குன்னு சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன்ட்டு. அண்ட் இங்கே நான் இட்லி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஊற்றி வைக்கலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண டைமில் அங்கே ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெருநாள் காசு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லா பெருநாளைக்குமே வந்துட்டு பெருநாள் துட்டு கிடச்சிரும், எனக்கும் சரி பிள்ளைங்களுக்கும் சரி. நோம்பு பெருநாளைக்கு வந்து 200 கிராம்ஸ் கிடைக்கும், ஹஜ்ஜி பெருநாளைக்கு வந்து 100 கிராம்ஸ் கிடைக்கும். மீன்ஸ் எனக்கு பிள்ளைங்களுக்கு எல்லா டைமும் 100 கிராம்ஸ் தான். ஸோ வேலையாக இருக்கட்டும், நம்ம முதல்ல போய் துட்டை வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஓடி போய் அதையுமே வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் இட்லிக்கு ஊற்றி வச்சுட்டு உளுந்த வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரட்டி வச்சுட்டேன். உளுந்த வடைக்கு போடக்கூடிய அந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கும் இல்லையா, அதையுமே கட் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுட்டு தான் நான் போயிருந்தேன். ஏன்னா வந்த உடனே வேலை பார்க்கணும் அப்படின்றனால ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போனேன். ஸோ டக்குன்னு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்து பூரிக்கு வந்துட்டு மாவு தேய்ச்சிட்டு ஒவ்வொரு வேலையாக வந்து பார்த்திங்கன்னா சுட ஆரம்பிச்சாச்சு. பூரியை சுட்டு முடிச்சுட்டு அதே எண்ணெயிலே வந்துட்டு உளுந்த வடை போட்டு எடுத்துட்டேன். ஸோ இந்த வருஷம் காலையில் கொஞ்சம் ஹரிபரியாக போன மாதிரி இருந்தது மற்ற இயர் கம்பேர் பண்ணும்போது. பட் இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் நல்லா பசியாக தான் இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வட்டலப்பம், அதுக்கப்புறம் பூரி, இட்லிக்கு வந்துட்டு தேங்காய் சட்னி, உளுந்த வடை, அதுக்கப்புறம் கரியானம், ஷீர்குருமா இது எல்லாம் தான் பண்ணியிருந்தேன். பெருசாக பிளேட்டிங்லாம் பண்ண மாட்டேன், கெஸ்ட் யாராவது வந்தால் மட்டும்தான் நீட்டாக பிளேட்டிங் பண்ணுறது. எங்களுக்குன்னா அப்படியே தூக்கி வச்சுட்டு உட்காந்துடுறதான். உங்கள் வீட்லேயும் அப்படி தானே? அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். முன்னாடி சொன்ன மாதிரி தான், இங்கே வீடியோக்குன்னு எந்த சீனும் கிடையாது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கெலாம் ஃபோன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டாச்சு. அண்ட் அன்றைக்கி ஜும்மா இருந்தது. ஸோ அதனால் ஹஸ்பண்ட் பையனும் வந்துட்டு ஜும்மாவுக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக பிரியாணி பண்ணணுங்கிற பிளான் இருந்தது, நான் முன்னாடியே சொல்லினேன்ல, கறியெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். பட் ஹஸ்பண்டுமே காலையில் கொஞ்சம் ஹெவியாகிடுச்சு, வேணான்ட்டாங்க. ஏன்னா எல்லா வருஷமும் அந்த மாதிரியே பழகியாச்சு இல்லையா. ஸோ ஓகே நெக்ஸ்ட் டே பிரியாணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஹரிப் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இங்கே புக் டைர் ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இங்கே வந்துட்டு ஃபிஷ் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். ஈத் டைமில், ஈத் லீவ்லலாம் பெருசாக நாங்கள் வெளியில் எங்கேயுமே பிளான் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி பீச் போகிறது இல்லை ரெஸ்டாரண்ட் போகிறது இது மட்டும்தான் எங்களோட பிளானாக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் செம்ம ரஷ்ஷாக இருக்கும், ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், எங்கே போனாலும் நமக்கு பார்க்கிங்கும் கிடைக்காது. இந்த ஈத் லீவ்லலாம் பார்த்திங்கன்னா பார்க்கிங் வந்துட்டு இங்கே எல்லா இடத்துலையும் ஃப்ரீ. ஸோ அதனாலே வந்துட்டு நம்ம எங்கேயாவது பிளான் பண்ணணும்னா மொக்க தான் வாங்கணும். ஸோ அதனாலே பெருசாக ரெஸ்டாரண்ட் இல்லைன்னா பீச் இந்த மாதிரி தான் எங்களோட பிளான் வந்துட்டு இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருந்தோம். இங்கே எப்படின்னா மீன், அதுக்கப்புறம் இறால் எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்து அதை வந்து அவங்க ஃப்ரை பண்ணி தருவாங்க. ஸோ செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே தான் மீனுமே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி அதுக்கப்புறம் அவங்க நமக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நாங்களுமே ஆர்டர் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் போய் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வெயிட் பண்ணுற டைமில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த பீச் பக்கமாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இங்கே தான் வந்து ஃபிஷிங் பண்ணுவாங்க, அந்த மீன்லாம் வந்துட்டு போட் மூலியமாக எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ ஜஸ்ட் இங்கேருந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் ஆக்சுவலாக இங்கேயுமே எங்களுக்கு பார்க்கிங் வந்து ரொம்ப நேரம் கிடைக்கவே இல்லை, சுற்றிக்கிட்டே தான் இருந்தோம். ஏன்னா இந்த ஈத் லீவ்லலாம் வந்துட்டு நம்ம எங்கே போனாலும் நமக்கு பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ கரெக்டாக நாங்கள் போன டைமில் ஒரு ஃபேமிலி வந்துட்டு கிளம்புனாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு. கரெக்டாக அவங்க கார் எடுக்கும், நாங்கள் சொருவிட்டு உள்ளே போய் உட்காந்தாச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாடுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது.
நிஜமாக இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அடிக்கடி வந்திருக்கோம் நாங்கள். இது வந்துட்டு ஒரு 3-4 தடவை நான் நினைக்கிறேன். ஸோ டேஸ்ட்டுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட வந்துட்டு கீ ரைஸ், அதுக்கப்புறம் பரோட்டா, அப்புறம் மீன் குழம்பு வந்துட்டு இருக்கும். அந்த குழம்புல மீன் இருக்காது, பட் அந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நம்ம தனியாக பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதாவது மீனுக்கும் ஒரு ஆளுக்கும் தனியாக உள்ளேயே பே பண்ணிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம வாங்குறதுக்கு வந்து வெளியில் தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கடைசியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே வந்துட்டு பீச் இருக்குது இல்லையா, ஸோ அங்கே போயிட்டு ஒரு 1 hour 1.5 hours நல்லா உக்காந்துருந்தோம். செம்ம சூப்பராக காற்றடிச்சிச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அங்கேருந்து நாங்கள் கிளம்புனோம். வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 1 மணிக்கிட்ட ஆயிடுச்சு நைட்டு. அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே தான் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சமைச்சு அன்றைக்கி வந்துட்டு லஞ்சை முடித்தோம். ஸோ எங்களோட ஈத் வந்துட்டு இந்த மாதிரி தான் போச்சு. நீங்கள் எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க, அண்ட் இதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க, அண்ட் எந்தெந்த ஊரில் இருந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் கடைசியாக போட்ட என்னுடைய விருந்து விலாகுக்கு வந்து எனக்கு அவ்வளோ பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துருந்தது. அவ்வளோ பேர் நிறையா ரெட் ஹார்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துருந்தீங்க. நான் ஒன்றே ஒன்று தான் கேட்டேன், பட் நிறைய கொடுத்துருந்தீங்க. எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்தது அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ ஜஸ்ட் நான் வீடியோவில் பேசுகிறதுக்கு நீங்கள் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.